வணக்கம் அண்ட் வெல்கம் டு ABIS DELICACY. இன்றைக்கி ABIS DELICACYயில் நம்ம பார்க்க போகிறது மில்லட் ரெசிபி. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக குயிக்காக செஞ்சிடலாம். மில்லட் பொங்கல், அதாவது சிறுதானிய வகையில் சாமை அரிசி இருக்கும் இல்லைங்களா, அந்த சாமையை வச்சு நம்ம பொங்கல் செய்ய போகிறோம். ரொம்ப குயிக்காகவே ரெடி ஆகிடும் அண்ட் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த சிறுதானியங்கள் எல்லா வெரைட்டி சிறுதானியங்களும் வாங்கி ஒரு சிறுதானிய வகையில் நான் பொங்கல் செய்வேன். ரொம்ப நல்லாயிருக்கும் சட்னி வச்சு சாப்பிடும் போது. ஸோ இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ABIS DELICACY சப்ஸ்கிரைப் பண்ணலனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வரும். ஸோ இன்றைக்கி நான் குக்கரில் தான் இந்த பொங்கல் செய்ய போகிறேன். ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். என்கிட்ட பார்த்திங்கன்னா வரகு, சாமை அண்ட் ப்ரௌன் டாப் மில்லட், இந்த 3 மில்லட்டும் இருக்குது. இப்போ இதில் நான் 3 மில்லட்டுமே ஒரே மாதிரி பொங்கல் செய்யலாம், ஒரே அளவு தண்ணி, இதே மெத்தடில். பட் இன்றைக்கி நான் செய்ய போகிறது சாமை அரிசியில் செய்ய போகிறேன், லிட்டில் மில்லட். ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த சாமை அரிசி 1 கப் எடுத்துக்கலாம். இந்த 1 கப் அரிசிக்கு 1/2 கப் பாசிப்பருப்பு எடுத்துக்கிறேன். இதை நீங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம், நல்லா வாசமாக இருக்கும். இல்லை அப்படியே கூட எடுத்துக்கலாம். இதை நல்லா வாஷ் பண்ணிடலாம். வாஷ் பண்ணிவிட்டு இதில் 4 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அதாவது அரிசிக்கு 3 கப்பு அண்ட் தென் பருப்புக்கு 1/2 கப் பருப்புக்கு 1 கப் தண்ணி. ஸோ 4 கப்பு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதை குக் பண்ண போகிறோம். நல்லா ஒரு 2 விசில் வச்சு குக் பண்ணிங்கனாவே நல்லா வெந்துடும் சூப்பராக. ஸோ இப்போ இது 2 விசில் வரட்டும். இப்போ பாருங்கள், நம்ம அரிசி வெந்துருச்சு. ஸோ இது வெந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் நல்லா நெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இது தாளிக்கிறதுக்கு பொங்கலுக்கு கொஞ்சம் முந்திரி பருப்பு நம்ம எப்போவும் ஆட் பண்ணுறது, இது ஆப்ஷனல் தான். அண்ட் தென் மிளகு, ஜீரகம் இதை ஆட் பண்ணி நல்லா பொரிச்சிக்கலாம். ஸ்டவ் மீடியம்லேயே வச்சுக்கோங்க. மிளகு ஜீரகம் ஆட் பண்ணோடனே நல்லா பொரிஞ்சு அது உடனே தீஞ்சிரும். ஸோ அதனால் ஸ்டவ் மீடியமில் வச்சு இதை நல்லா பொரிச்சிக்கலாம். மிளகு ஜீரகம் ஆட் பண்ணோடனே இஞ்சி கொஞ்சம் நான் இந்த மாதிரி நல்லா தட்டி வச்சுருந்தேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் இதில் 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கீறிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வாசம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பொங்கலுக்கு. இதில் காரத்துக்கு கடைசியாக கொஞ்சம் பெப்பர் பொடி வேணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு இதில் ஒரு 3/4 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி கொதிக்கணும். இந்த டைமில் தேவையான அளவு உப்பு இதில் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. அண்ட் தென் காரத்துக்கு கொஞ்சம் பெப்பர் பொடியும் இந்த டைமில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் பாருங்கள், குக்கரில் இப்போ நல்லா சாமை அரிசி வெந்து வந்திருக்கு. ஸோ சாமை அரிசி பருப்பெல்லாம் நல்லா வெந்து நல்லா சேர்ந்து குழஞ்சி வந்திருக்கு. ஸோ இதை நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் சூடாக இருக்கும் போதே. சூப்பராக வெந்திருக்கு. 2 விசில் விட்டால் போதும். நிறையா வேக வச்சோம்னா அது ட்ரை ஆகிடும். ஸோ இந்த அளவுக்கு 2 விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா இந்த மாதிரி கரெக்டாக இருக்கும். 1 கப் மில்லட் அரிசி எடுத்துருக்கோம், அதுக்கு 1/2 கப் மூங் தால் எடுத்ததுனால கரெக்டாக இருக்கும். 4 கப் தண்ணி ஊற்றி வரும்போது. ஸோ இப்போ நம்ம தாளித்து வச்சுருக்கிற அந்த மிளகு ஜீரகத்தோட அந்த தண்ணியை இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணோம்னா நம்ம சூப்பரான பொங்கல் ரெடி. இதில் மேலே இன்னும் கொஞ்சம் நம்ம கீ வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு இப்போ உப்பு பார்த்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக பெப்பர் பொடி காரத்துக்கு தூவிக்கலாம். ஸோ சூப்பரான பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. இந்த பொங்கல் பார்த்திங்கன்னா வீக்லி ஒன்ஸ் நாங்கள் செய்வோம். இதில் வேர்க்கடலை சட்னி தான் மெயினாக எங்கள் வீட்டில் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்களும் கூட இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த சட்னி வேணாலும் நல்லாயிருக்கும், தேங்காய் சட்னி கூட. பட் இந்த வேர்க்கடலை சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இது நாங்கள் மார்னிங் ஃப்ரைடே ஆனால் இங்கே லீவ் இருக்கும். ஸோ அப்போ காலையில் இந்த பொங்கல் சூடாக செஞ்சு சட்னி எடுத்துகிட்டு போய் பார்க்கில் கொஞ்சம் நேரம் விளையாட வச்சுட்டு பசங்களை அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு கூட வருவோம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ எங்களோட வீக்லி ஒன் மெனு இது. ஸோ அதனால தான் மில்லட் ரெசிபி என் ஃப்ரெண்டு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக நான் ஃபஸ்ட்டு ஈஸியான குயிக்கான எந்த மில்லட் வேணாலும் வச்சு செய்கிற இந்த ரெசிபியை ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் நான் நிறைய மில்லட் ரெசிபிஸ் இருக்குது. ஸோ அதை அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்காக. இந்த சாமை அரிசி ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது. இது உங்களுக்கு வெயிட் ரெடியூஸ் பண்ணணுன்னு தோணுச்சுன்னா ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி எடுத்துக்கோங்க. அண்ட் தென் இதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. அண்ட் கால்சியம், பொட்டாசியம், ஜிங்க், அயன் இதெல்லாம் இருக்குது. ஸோ ரொம்ப ஹெல்த்தியான இந்த சாமை அரிசியை வீக்லி அட்லீஸ்ட் ஒன்ஸ் ஆகுது உங்கள் ஃபுட்டில் எடுத்துக்கோங்க.
இது குழந்தைங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா என் பசங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். பாய்.